சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் கோட்டூர் மண்டபம் சாலை பகுதியை சேர்ந்த பிரியாணி கடை நடத்தி வரும் 37 வயதான ஞானசேகரன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். அவரது குற்ற பின்னணி குறித்து பல்வேறு புது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. கைதான ஞானசேகரனின் தந்தைக்கு பூர்வீகம் மதுராந்தகம். அவர் அங்கிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை கோட்டூருக்கு இடம்பெயர்ந்துள்ளார். அங்குதான் ஞானசேகரன் பிறந்துள்ளார். தட்டு தடுமாறி டிப்ளமோ இன்ஜினியரிங் வரை படித்துள்ளார். சிறு வயதிலேயே போதை பழக்கத்துக்கு அடிமையான ஞானசேகரன் பெண்களிடமும் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டுள்ளார். பெற்றோர் கண்டித்த நிலையில் அவர் கூலி வேலைக்கு சென்றுள்ளார். பின்னர் நண்பர்களுடன் சேர்ந்து வீட்டிலேயே பிரியாணி சமைத்து சாலையோரம் விற்பனை செய்துள்ளார். விற்பனை கை கொடுக்கவே படிப்படியாக பிரியாணி தொழிலை விரிவுபடுத்தியுள்ளார். சென்னையில் அடையாறு, காந்திநகர், கோட்டூர் உட்பட 3 இடங்களில் நடைபாதைகளில் நடமாடும் வாகனத்தில் பிரியாணி விற்பனை செய்துள்ளார். வருமானம் அதிகரித்த நிலையில் ஞானசேகரனுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருந்துள்ளது என்றும் இதற்காக ஆயிரக்கணக்கில் செலவழித்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. இது தவிர அடுத்தடுத்து 3 திருமணம் செய்துள்ளாராம். இவை சட்டப்பூர்வமானது அல்ல. முதல் மனைவி பிரிந்து சென்ற நிலையில் 2 மனைவிகளுடன் குடும்பம் நடத்தியுள்ளார். இதில் ஒரு மனைவி சென்னை அண்ணா பல்கலைக்கழக உணவு விடுதியில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். பணம் மற்றும் தொழில் தொடர்புகள் ஞானசேகரனுக்கு அரசியல் வட்டார தொடர்புகளையும் உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் கட்சி போராட்டங்கள், கட்சி நிகழ்ச்சிகள் உட்பட அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஞானசேகரனே பிரியாணி சப்ளை செய்துள்ளார். இதற்கிடையில் அருகில் உள்ளவர்களிடம் தகராறு செய்வது, திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டது போன்றவற்றால் ஞானசேகரன் மீது கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட 20 வழக்குகள் வரை நிலுவையில் உள்ளதாக தெரிகிறது. இவற்றுள் பெரும்பான்மையான வழக்குகள் திருட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள். அரசியல் தொடர்பு, காவல் நிலையத்துக்கு வழக்கு தொடர்பாக சென்று வருவது போன்றவற்றால் அவருக்கு எதிராக எவரும் புகார் அளிக்க முன்வருவதில்லை. இதை சாதகமாக பயன்படுத்தி தொடர் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அவர் மனைவி உட்பட பல பெண்களுடன் நெருக்கமாக இருப்பதை செல்போனில் வீடியோ பதிவு செய்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இவரது செல்போனை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் ஆய்வு செய்தபோது சுமார் 50 ஆபாச வீடியோக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் அவர் சில பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்களும் பதிவிறக்கம் செய்த வீடியோக்களும் இருந்துள்ளன. இந்நிலையில் ஞானசேகரனின் பின்னணி, இவருக்கு உதவியாக உடந்தையாக இருந்தவர்கள் யார் யார் என்ற பட்டியலை போலீசார் சேகரித்து வருகின்றனர். இதற்காக அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். அதற்கான முதற்கட்ட பணி தொடங்கியுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞானசேகரனால் மேலும் 3 பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் FIR எனப்படும் முதல் தகவல் அறிக்கை கசிந்த விவகாரமும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காவல் ஆணையர் அளித்துள்ள பேட்டியில் இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். இந்திய அரசியல் சட்டப்பிரிவு 21 படி பாதிக்கப்படும் பெண்ணின் அடையாளத்தை பாதுகாப்பது அவசியம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகம் 2019ஆம் ஆண்டில் இதுபோன்ற பாலியல் வழக்குகளில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்று தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது. முதல் தகவல் அறிக்கை என்பது பொதுவாக காவல்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றப்படும். பாலியல் வழக்கு, போக்சோ தொடர்பான வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கையை எந்த பொதுவெளியிலும் அச்சு வடிவமாகவோ மின்னணு ஆவணமாகவோ வெளியிடக்கூடாது என்பது உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதல் ஆகும். இதை காவல்துறை அதிகாரி ஒருவர் உறுதி செய்ய வேண்டும் என்பதும் வழிகாட்டுதலின் ஒரு பகுதி. மேலும் அந்த முதல் தகவல் அறிக்கை ஆவணமானது ஒரு சீலிடப்பட்ட உரையில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும். இது காவல்துறையின் கடமை. பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை நல்ல நோக்கத்துக்காக வெளியிட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குற்றவியல் நீதிபதியின் உத்தரவை பெற்றே வெளியிட முடியும். இதை மீறினால் 2 ஆண்டு சிறை தண்டனையும் அபராதமும் உண்டு. ஆனால் இவ்வளவு நடைமுறைகளையும் மீறி, போலீசாரின் கைகளை மீறி முதல் தகவல் அறிக்கை எப்படி வெளியில் வந்தது? முதல் தகவல் அறிக்கையை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரிக்கிறது காவல்துறை. ஆனால் அந்த முதல் தகவல் அறிக்கை வெளிவர காரணமாக இருந்த காவல்துறையினர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது காவல்துறை? குற்றம் சாட்டப்பட்டவரான ஞானசேகரன் ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் காவல்துறையினர் வேண்டுமென்றே முதல் தகவல் அறிக்கையை கசிய விட்டுள்ளனர் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.
வருகின்றனர். இந்நிலையில் FIR-ஐ கசியவிட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே காவல்துறையினர் தங்களுடைய நடுநிலையை பாதுகாக்க முடியும் என்ற கருத்தும் வலுத்துள்ளது. அரசியல் அதிகார தலையீடுகள் இல்லாமல் நியாயமான நீதி விசாரணைகளும் விரைவான கடுமையான தண்டனைகளுமே இனியும் ஞானசேகரன்கள் உருவாகாமல் தடுக்கும்.